ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். ஜூலை 15ஆம் தேதியிலேருந்து இந்த மகளிர் உரிமை தொகைக்கு விண்ணப்பிக்கலாம். இதுக்கு தமிழகம் முழுவதும் 10,000 இடங்களில் முகாம்கள் நடத்தப்பட்டு மகளிர் உரிமை தொகைக்கான விண்ணப்பங்கள் பெறப்படும் அப்படிங்கிற மாதிரியான அறிவிப்பை தமிழக அரசு கொடுத்துருந்தாங்க. இந்த அறிவிப்படி இந்த முகாம்களில் பலவிதமான அரசு பொது சேவைகளுக்கு தீர்வு காணப்படும் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருந்தாங்க. இதில் மக்களுக்கு ஒரு குழப்பமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த தமிழக அரசு நடத்துகிற இந்த மகளிர் உரிமை தொகை சம்மந்தமான இந்த முகாம் ஒவ்வொரு ஊர்கள்லேயும் எங்கே நடக்குது, அதை எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படிங்கிற விஷயம் பல பேருக்கு தெரியாமல் இருக்குது. இந்த விஷயத்தை எப்படி தெரிஞ்சுக்கிறது, அது மட்டும் இல்லாமல் இந்த முகாமில் என்னென்ன மாதிரியான பொது அரசு சேவைகளுக்கெல்லாம் தீர்வு காணப்படுது அப்படிங்கிற முழு தகவலையும் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே வர்ற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுங்க. அப்போ தான் நம்ம போடுற லேட்டஸ்ட்டான அப்டேட் எல்லாத்தையும் நீங்கள் ஈஸியாக தெரிஞ்சுக்க முடியும். ஜூலை 15ஆம் தேதியிலேருந்து உங்களுடன் ஸ்டாலின் அப்படிங்கிற இந்த திட்டம் மூலமாக தமிழகம் முழுவதும் 10,000 இடங்களில் இந்த முகாம்கள் நடத்தப்படும் அப்படிங்கிற மாதிரி வந்த அறிவிப்புப்படி பல இடங்களில் இந்த முகாம்கள் நடத்தப்பட்டுக்கிட்டு வருது. கிராமப்புறங்களில் உங்களுடன் ஸ்டாலின் அப்படிங்கிற இந்த திட்டம் மூலமாக 15 துறைகள் மூலமாக 45 சேவைகளுக்கான பயன்பாடும், அதே போல் நகர்ப்புறங்களில் 13 துறைகள் மூலமாக 43 சேவைகளுக்கான பயன்பாடும் வழங்கப்படும் அப்படிங்கிற மாதிரி இந்த திட்டத்தில் சொல்லியிருந்தாங்க. ஜூலை மாதம் ஸ்டார்ட் ஆகிற இந்த முகாம் அப்படிங்கிறது நவம்பர் மாதம் வரைக்கும் நடக்கும். அது மட்டும் இல்லாமல் 4700க்கு மேலான நகர்ப்புறங்கள்லேயும் 6200க்கு மேலான கிராமப்புற பகுதிகளிலையும் இந்த முகாம்கள் நடைபெறும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்த முகாம்கள் அப்படிங்கிறது காலையில் 9 மணிக்கு ஆரம்பித்து ஈவினிங் 3 மணி வரைக்கும் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்பட்டிருக்கு. இப்படி நடக்கக்கூடிய இந்த முகாம்கள் அப்படிங்கிறது ஒவ்வொரு மாவட்டத்திலையும் எந்த பகுதிகளில் நடைபெறுது, எப்போ நடைபெறுது அப்படிங்கிற விஷயம் நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்குது. உங்களுடன் ஸ்டாலின் அப்படிங்கிற இந்த திட்டம் உங்கள் ஊர் பகுதிகளில் எங்கே நடக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு ஈஸியான வழி இருக்குது. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது உங்களுடன் ஸ்டாலின் .tn.in அப்படிங்கிற இந்த வெப்சைட்டில் நீங்கள் உள்ளே போகிறது மூலமாக தெரிஞ்சுக்கலாம். இதுக்கான லிங்கை உங்களுக்கு ஸ்க்ரீன்லேயும் டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுக்குறேன், மறக்காமல் விசிட் பண்ணி பாருங்கள். இந்த வெப்சைட்டை பயன்படுத்தி தான் உங்கள் ஊர்களில் இந்த முகாம் எங்கே நடக்குது அப்படிங்கிற விஷயத்தை நீங்கள் தெரிஞ்சுக்க போகிறீங்க. இதுக்கு நீங்கள் பண்ண வேண்டியது ஒரே விஷயந்தான். அந்த வெப்சைட்டில் போனதுமே உங்களுக்கு முதல் பேஜ் உங்களுடன் ஸ்டாலின் அப்படின்னு ஸ்க்ரீனில் ஷோ ஆகும். இதில் நீங்கள் லைட்டாக கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு முகாம்களின் விவரம் அறிய அப்படிங்கிற ஆப்ஷன் பிளிங்க் ஆகிட்டே இருக்கும். அதை ஜஸ்ட்டு கிளிக் பண்ணிங்கன்னா போதும், உங்களுக்கு அடுத்தது இப்படி ஒரு பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும். அதில் உங்களுக்கு மாவட்டம் வாரியான முகாம் அட்டவணை அப்படின்னு இருக்கும். அதில் உங்களுக்கு கீழே உங்களோட டிஸ்ட்ரிக்ட், அதாவது மாவட்டத்தை தேர்வு செய்யவும் அப்படின்னு இருக்கும். அதில் போயிட்டு உங்களோட மாவட்டம் எதுவோ அதை கிளிக் பண்ணி கரெக்டாக உள்ளே போனீங்கன்னா உங்கள் மாவட்டத்தில் எந்த பகுதியில் இந்த உங்களுடன் ஸ்டாலின் அப்படிங்கிற இந்த ஸ்கீம் மூலமாக எங்கெங்கே எல்லாம் முகாம் நடக்குது அப்படிங்கிற விஷயத்தை அதில் தெரிஞ்சுக்க முடியும். இதை பயன்படுத்தி இந்த திட்டம் மூலமாக கொடுக்கப்படுற சேவைகள் எல்லாத்தையும் நீங்கள் பயன்படுத்திக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் மகளிர் உரிமை தொகை வாங்குறதுக்கும் இதில் எளிமையாக விண்ணப்பிக்க முடியும். இதில் நம்ம கவனிக்க வேண்டிய இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த மகளிர் உரிமை தொகை சம்மந்தமான விண்ணப்பங்கள் எல்லாம் அந்த முகாமில் மட்டும்தான் கொடுக்கப்படுது. இதுக்கு இடைத்தரகர்கள் யாரும் கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. ஒருவேளை உங்களுக்கு இந்த விண்ணப்பங்கள் எங்கே கிடைச்சாலும் அந்த விண்ணப்பங்களை நீங்கள் பூர்த்தி செய்கிற பட்சத்தில் அந்த முகாம் நடக்கிற இடத்துல தான் நீங்கள் கொடுத்து இது பயனடைய முடியும். வேற எங்கேயும் கொடுக்க வேண்டாம் அப்படிங்கிற மாதிரியும் இந்த அறிவிப்பில் சொல்லப்பட்டிருக்கு. உங்களுடன் ஸ்டாலின் அப்படிங்கிற இந்த திட்டம் மூலமாக இந்த முகாம்கள் உங்கள் மாவட்டத்தில் எங்கே நடத்தப்படுது அப்படிங்கிற விவரத்தை இந்த பதிவு மூலம் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு இருப்பீங்க அப்படின்னு நம்புகிறேன். இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துன்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிட்டு மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.